ஜீராசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்போது அக்டோபர் மாதம் 6ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரையிலான இந்த வார ராசி பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். கடகராசிக்காரர்களுக்கு 5, 6, 7 என்று சொல்லப்படக்கூடிய நல்ல இடங்கள்ல இந்த தடவை ராசிநாதன் இருக்கிறார். வாரத்தின் ஆரம்பத்தில் அவர் நீச்ச நிலைமையில் இருந்தாலும் கூட குருவின் பார்வையில் இருப்பார். வாரத்தின் கடைசி 2 நாட்கள் ஆகா ஓகம்னு இருக்கும். அஷ்டமச்சனியின் ஆதிக்கத்தில் கடுமையான திண்டாட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற அத்தனை அமைப்புகளும் மிகச் சிறப்பாகவே இருக்கின்றன. வளர்பிறையில் சந்திரன் போகிறார். 5, 6, 7 என்கின்ற 3 இடங்கள்ல அவர் இருக்கிறார். இந்த 5, 6, 7 என்கின்ற இடங்கள் மிகப்பெரிய நல்ல இடங்கள். ஆகவே இந்த வாரம் தொட்டது துலங்கக்கூடிய, எதுவும் நடக்கக்கூடிய, நினைத்தது நடக்கக்கூடிய, எல்லாவற்றையும் நீங்கள் பெறக்கூடிய ஒரு நல்ல வாரமாக அமைஞ்சிருக்கு. பூச நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரத்தை பற்றி பேசி எனக்கே போரடிச்சு போச்சு. ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் கடுமையான மன அழுத்தத்தில் இருக்கிறீர்கள். பூச நட்சத்திரக்காரர்கள் எப்போதடா விடியும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கிறீர்கள் இல்லையா? அவர்கள் எல்லாருக்குமே விடிவு காலம் வந்துவிட்டது என்பதற்கான கட்டியம் கூறக்கூடிய நல்ல ஒரு நிலை மாற்றம் ஏற்படக்கூடிய நல்ல வாரமாக இந்த வாரம் இருக்கும். ஏதேனும் ஒரு நிலையில் தோல்விகளை கண்டவர்கள், வேலை தொழில் அமைப்புகளில் வேலையை இழந்தவர்கள், தொழில் நஷ்டத்தை அடைந்தவர்கள், வியாபாரம் சரியில்லாமல் இருக்கிறவங்க, குடும்பத்தில் கடுமையான ஒருத்தர் பார்த்து பேச முடியாத அளவிற்கு கடுமையான சூழல்கள் இருக்கின்றன. இந்த மாதிரியான எத்தை தின்றால் பித்தம் தெரியும் என்கின்ற தன்மையில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும், கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்திலிருந்து படிப்படியாக நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. ஆயில்ய நட்சத்திரத்துடைய மன அழுத்தம் கடுமையாக தீரும். ஏன்னா எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வரதுல முக்கால்வாசி பேர் ஆயில்ய நட்சத்திரம், பூச நட்சத்திரம் தான். கையா கடுமையான அளவில் இருக்குதுங்கய்யா, குடும்பத்தில் இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, ஒன்றுமே சொல்ல முடியல, சமாளிக்க முடியல என்கின்ற அளவிற்கு புலம்பலாக இருக்கக்கூடிய தன்மைகள் எல்லாமே இந்த வாரத்திலிருந்து கடகராசிக்காரர்களுக்கு படிப்படியாக தீரும். இந்த வாரத்திலே எல்லாம் நடந்துரும் நான் சொல்ல மாட்டேன். ஒரு நிலைமையில பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லபடியாக அடுத்தடுத்து நடக்கக்கூடிய அளவிற்கு அடுத்த வருடம் மார்ச் மாதத்திலிருந்து உங்களுடைய அஷ்டமச்சனி என்கின்ற ஒரு சாதகமற்ற அமைப்பு விலகுகின்ற காரணத்தினால் எதுவும் நன்றாக இருக்கக்கூடிய தன்மைகள் இனிமேல் படிப்படியாக நடக்கும். ஆகவே கடகராசிக்காரர்களுக்கு கடந்த காலத்தில் இருந்து வந்த சோதனைகள் அத்தனையும் விலகக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. ஆகவே தெய்வம் துணை இருக்கிறது. என்ன மனுஷங்க கைவிட்டா கூட தெய்வம் நம்மை கைவிடாது என்கின்ற அமைப்பாக அத்தனை கடகராசிக்காரர்களும் பரம்பொருளின் துணை கொண்டு உங்களுடைய வாழ்வாதார அமைப்புகளை அப்படியே மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய தன்மைகள் இந்த வாரத்திலிருந்து படிப்படியாக நடக்குங்க. கடந்த 2 வருடமாக நடந்து வந்து கொண்டிருக்கின்ற சோதனைகள் அத்தனையும் அப்படியே விலகப் போகின்றன என்கின்ற நம்பிக்கையும் கண்ணுக்கு எதிரே முன்னேற்றத்துடைய அறிகுறியும் தெரியக்கூடிய ஒரு நல்ல வாரமாகவே இந்த வாரத்தை கடகராசிக்காரர்களுக்கு சொல்லலாம். 5, 6, 7ஆம் இடங்கள் அப்படிங்கிறதுனால வாரத்தின் நடுப்பகுதியில் கடன் தொல்லைகள் தீரக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஆரோக்கியம் திரும்ப கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. வேலை தொழில் அமைப்புகளில் இனிமேல் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு முன்னேற்றங்கள் இருக்கும். ஆகவே கடகராசிக்காரர்கள் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லாமல் தங்களுடைய முன்னேற்றத்தை பற்றி மட்டுமே கவலைப்பட தேவையாக இருக்கக்கூடிய ஒரு நல்லதொரு வாரமாகவே அமைந்திருக்கிறது இந்த அக்டோபர் 6ஆம் தேதி ஆரம்பிக்கக்கூடிய யோக வாரம். சிம்மராசிக்காரர்களுக்கு 4, 5, 6ஆம் இடங்கள்ல இப்போது சந்திரன் இயங்குகிறார். 4ஆம் இடத்துல முதல்ல இருக்கிறார், 5ஆம் இடத்துல இருக்கிறார், 6ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த 4, 6 2 இடங்கள்லையுமே அவர் குருவின் பார்வையில் இருப்பார். 10ஆம் இடத்துல குரு இருக்கிறது, 11ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பது மிகப்பெரிய ஒரு யோக பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஆகவே சிம்மத்தின் சீற்றம் குறையாது என்கின்ற வகையில் இந்த வாரத்தில் அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடையாது. எதையும் சமாளிக்கக்கூடிய தன்மைகள் இருக்கக்கூடிய நல்ல ஒரு வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. பிள்ளைகளை பற்றிய கவலைகள் தீரும். பிள்ளைகளை பற்றின சந்தோஷம் கிடைக்கும். பிள்ளைகளுடைய கல்வி கட்டணம் செலுத்த முடியும். பிள்ளைகளுடைய படிப்பு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். நல்ல மார்க் எடுத்து வந்திருக்கிறேன்னு பிள்ளைங்க சொல்கிறது, அல்லது பள்ளி கல்லூரிகளில் அவர்களை பற்றி நல்ல விதமாக கேள்விப்படுதல் போன்றவைகள் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. 6ஆம் இடத்துல சந்திரன் வாரத்தின் இறுதியில் இயங்குகிறார். வாரத்தின் இறுதியில் அவர் இருக்கக்கூடிய அந்த அமைப்பு கடன் நோய், வம்பு வழக்கு, எதிரி போன்ற அமைப்புகளை அப்படியே விரட்டி அமைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆகவே இதுவரைக்குமே தொட்டது தொடங்கல, அது நடக்கல, இது நடக்கல என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்கள் வேலை தொழில் வியாபார அமைப்புகளில் சரியில்லாத ஒரு நிலைகளில் இருக்கிறேன், எனக்கு எதுவுமே சரியாக நடக்க மாட்டேங்குதுங்க, அப்படி நடக்க மாட்டேங்குது, இப்படி நடக்க மாட்டேங்குது, வியாபாரம் ஆரம்பித்தா கூட அதான் ஒன்று சொல்லுவாங்களே, அதாவது உப்பு வைக்க போனால் மழை பெய்யுது, மாவு வைக்க போனால் காத்தடிக்குதுன்னு சொல்லுவாங்க. இயற்கை, சற்றுப்புற சூழல், சந்தர்ப்பங்கள் நமக்கு எதிரியாக இருக்கின்றன என்பது போன்ற ஒரு மாதிரியான எண்ணங்களில் முன்னேற்றமே இருக்காதா, சோதனைகள் தான் நீடிக்குமா என்கின்ற எண்ணங்களில் இருக்கக்கூடிய
அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் அவைகள் அத்தனையும் விளக்கக்கூடிய நல்லதொரு ஒரு வாரமாகவே இந்த வாரத்தை நிச்சயமாக சொல்லலாம். ஏன்னா சந்திரனுடைய இயக்கம் மிக அருமையாக இருக்கக்கூடிய 2 தடவை அவர் குருவின் பார்வையில் வரக்கூடிய அமைப்புன்றதுனால பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. கடன் கட்டுக்குள் இருக்கும், நோய் கட்டுக்குள் இருக்கும், நல்ல மருத்துவர்கள் அடையாளம் காட்டப்படுவார்கள், மருத்துவ அமைப்புகளும் நல்லா இருக்கும், எதையும் சாதிக்க முடியும், எதையும் சமாளிக்க முடியும். மனைவி கணவனுக்கிடையே இருக்கக்கூடிய அந்த இடையூறுகள் மட்டும் கொஞ்சம் அப்படியே உங்களை சங்கடப்படுத்தும். புருஷன் பேச்ச பொண்டாட்டி கேட்க முடியாத நிலைமை, பொண்டாட்டி பேச்ச புருஷன் கேட்க முடியாத நிலைமை, காதலன் காதலி உறவு கூட அப்படி ஒன்றும் பெருசாக சோபிக்காதுங்க. இப்படித்தான் இருக்கும். ஏன்னு சொன்னால் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி ஒரு நிலையில் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். மனமே சற்று சங்கடமாக இருக்கக்கூடிய சூழல்கள் இருந்தாலும் கூட எதையும் சமாளித்துக் கொள்ள முடியும் என்ற அளவிற்கு தான் இப்போது சந்திரனுடைய இயக்கம் இருப்பதால் எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனின் தயவினால் முயற்சிகள் நல்ல விதமாக பலிக்கும். பெண்கள் உதவுவார்கள். மேலிடத்தில் பெண்களாக இருப்பவர்கள், அதாவது பெண்களை மேலதிகாரிகளாக கொண்டு அவர்களுக்கு கீழே பணி செய்யக்கூடிய இளைய பருவத்தினர், ஆண்கள் அனைவருக்குமே நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் இருக்கின்றன. ஆகவே சிம்மராசிக்காரர்களுக்கு அப்படி ஒன்றும் சோதனைகள் எதுவும் இல்லாமல் ஒரு நார்மலான வாரமாகவே இந்த வாரம் இருக்கும். வாரத்தின் கடைசி 2 நாட்கள் 6ஆம் இடத்தில் சந்திரன் வலிமையாக இருக்கக்கூடிய அந்த அமைப்பு மிகப்பெரிய யோகபலனை கொடுக்கும் என்பதால் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லாமல் கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே என்கின்ற அமைப்பில் நல்ல விதமாகவே போகக்கூடிய நிலைமையில் அமைந்திருக்கிறது இந்த அக்டோபர் 6ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி 12ஆம் தேதி வரையிலான இந்த வாரம், அக்டோபர் வாரம். கன்னிராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் பார்த்தீங்கன்னா இப்போது 2ஆம் இடத்திற்கு மாறுகிறார். வார ஆரம்பத்தில் முதல்லையே பார்த்தீங்கன்னா ராசியில உச்சமாக இருப்பார், குருவின் பார்வையில் இருப்பார். இப்போ 2ஆம் இடத்துல போய் சுக்கரனோட சேர்றார். ஏற்கனவே அவர் குருவின் பார்வையில் இருந்தார், இப்போ சுக்கரனுடைய இணைவில் இருக்கிறார். இதுவும் நல்ல வாரம்னு தான் சொல்லுவேன். ராஜ கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய குரு சனி எல்லாமே இப்போது நல்ல விதமாக கன்னிராசிக்காரர்களுக்கு பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறது. ஆகவே நீங்க முயற்சிகள் எந்த அளவுக்கு செய்றீங்களோ அந்த அளவுக்கு நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. 2ஆம் இடத்துல சுக்கிரனும் புதனும் இணைகிறதுன்றது பணவரவுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. கடந்த காலத்தில் என்னென்ன விஷயத்தில் தோற்று போனீங்களோ, எந்தெந்த இடத்துல பணம் வரல அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள்ல இருந்தீங்களோ அந்த இடங்கள்ல எல்லாம் இப்போது பணம் வரக்கூடிய சூழல் கண்டிப்பாக அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் வருகிறது. ஆகவே பணப்பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி, 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுடைய மனசு தைரியம் புத்துணர்ச்சி போன்றவைகளை திரும்ப கொண்டு வருவார். இதை என்னால் முடியாது, அது என்னால் முடியாது, இது அவ்வளவுதான், நான் தோத்து போனேன், இதில் போனேன் அதில் போனேன் என்கின்ற மாதிரியான உங்களை பற்றி நீங்களே நம்பாத நம்பிக்கையான எண்ணங்கள் இல்லாதவர்கள் அனைவருக்குமே, குறிப்பாக தாழ்வு மனப்பான்மை கொண்டிருந்தவர்கள் அனைவருக்குமே உயர்வு மனப்பான்மைகள் வரக்கூடிய அளவிற்கு, உங்கள் மீது உங்களுக்கே நம்பிக்கைகள் வரக்கூடிய அளவிற்கு மிகச்சிறந்த நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்பு இப்போது உண்டு. அதிலேயும் குறிப்பாக சனியின் தொழில்கள்னு சொல்லப்படக்கூடிய ஆட்டோமொபைல், பெட்ரோலியம் சார்ந்த தொழில்கள், இரும்பு சார்ந்த தொழில்கள், எப்போதும் நகர்ந்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், ரயில்வே துறையில் இருக்கக்கூடியவர்கள், அரசு ஊழியர்கள், இவர்கள் எல்லாருக்குமே கடந்த காலத்தில் இருந்ததை விட இந்த வாரம் ரொம்ப பெரிய நல்ல வாரமாக இருக்குங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்னும் 2-3 வருடங்கள் கிரகங்கள் அப்படியே சாதகமான அமைப்பில் தான், பெரிய அளவில் சோதனைகள். ஏன்னா இப்போ 7ல் இருக்கிற ராகு கூட அடுத்து கீழே இறங்கி 6ல் தான் வருவார். சனி 7க்கு போனாலும் ராகு 6க்கு வரக்கூடிய தன்மைகள் நல்ல விதமான அமைப்புகள் தான். ஆகவே ஒரு 2-3 வருஷத்துக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு எந்த தொட்டதெல்லாம் தங்கம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான காலகட்டமாக தான் இருக்குது. என்ன நீங்கள் உழைக்கணும், நீங்கள் உங்களுக்கு என்ன தேவைன்றதை இந்த தடவை நீங்களே ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த பலன்கள் எல்லாம் கோச்சார ரீதியாக இருந்தாலும் கூட ஜனனஜாத அமைப்பில் அப்படி ஒன்று பெரிய கஷ்டங்கள் 6-8 தசாபக்திகள் நடந்தாலும் கூட அந்த தசாபக்திகளை கட்டுக்குள் வைக்கக்கூடிய அளவிற்கு கோச்சாரங்கள் ஓரளவுக்கு நல்லா இருந்தால் உங்களுக்கு கெடுதல்கள் எதுவும் வராது. ஆகவே கன்னிராசிக்காரர்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய கெடுதல்கள் இல்லாத தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. கன்னிப்பெண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய தன்மைகள் இப்போது நிச்சயமாக இருக்கும். வருகின்ற ஐப்பசி மாதம் அந்த கார்த்திகை மாதத்திலேயே திருமண உறுதி அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அடுத்த வருஷம் சித்திரை மாதத்துக்குள்ள திருமணம் நடத்திவிடக்கூடிய அளவிற்கு, ஏன்னா 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறார். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் துரித திருமணத்தை தூண்டுவார் என்பதும் ஒரு விதி. அந்த அமைப்பில் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் ராசிநாதனும் சுக்கிரனும் இணைந்திருக்கின்ற காரணத்தினால் சொல் பலிக்கக்கூடிய தன்மை, திருமணம் அமையக்கூடிய அமைப்புகள் என எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய நல்ல ஒரு வாரமாக அமைந்திருக்கிறது இந்த வாரம் கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும்.